ஹாய், வெல்கம் டு டாக்டர் மெடிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கேப்புலா பற்றி பார்க்கலாம். ஸ்கேப்புலா இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, தின் போன் பிளேஸ்ட் ஆன் போஸ்ட்ரோலேட்ரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் thoracic cage. ஸ்கேப்புலாவில் 2 சர்ஃபேசஸ் இருக்குது, 3 பார்டர்ஸ் இருக்குது, 3 ஆங்கிள்ஸ் இருக்குது, 3 ப்ராசஸஸ் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோன்னா 1, 2, 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது 1, 2 இருக்குது, 3, 3 இருக்கு. ஸோ 1, 2, 3. ஸோ 2 surfaces, 3 borders, 3 angles, 3 processes. ஓகே, இமேஜில் பார்த்தோம் அப்படின்னா 2 surfaces பார்த்தோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் dorsal surface and costal surface. ஸோ 2 surfaces, this is front and back, and 3 processes இருக்கு. spinous process, coracoid process, acromion process, and 3 angles இருக்கு. superior angle, inferior angle, lateral angle, and 3 borders, superior border, medial border, lateral border. Side determination பார்க்கலாம். Side determination அப்படின்னு பார்த்தோம்னா அதில் 3 subheadings இருக்குது: angle, surface, border. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து angle பார்ப்போம். lateral angle or glenoid angle. ஸோ glenoidனா என்ன அர்த்தம்னா socket அப்படின்றது அர்த்தம். ஸோ lateral angle அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து லார்ஜாக இருக்கும் அண்ட் இதில் வந்து glenoid cavity இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் பார்ப்போம். சர்ஃபேஸ் வந்து டார்சல் சர்ஃபேஸ் அண்ட் காஸ்டல் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ டார்சல் சர்ஃபேஸ் வந்து கான்வெக்ஸாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஸ்பைன் இருக்கும். இந்த ட்ரையாங்குலர் ஸ்பைன் வந்து இந்த சர்ஃபேஸை ரெண்டாக பிரிக்கும். சுப்ராஸ்பைனஸ் ஃபோசா அண்ட் இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோசா அப்படின்னு ரெண்டாக பிரிக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து கோஸ்டல் சர்ஃபேஸ் இன்னொரு சர்ஃபேஸ் இருக்குது. இது வந்து கான்கேவாக இருக்கும். இது வந்து சப்ஸ்கேப்புலர் ஃபோசா. இந்த கோஸ்டல் சர்ஃபேஸ்க்கு இன்னொரு பேர் வந்து சப்ஸ்கேப்புலர் ஃபோசான்னு சொல்லுவாங்க. இது வந்து செஸ்ட் வாலோட ஃபிட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்டர் பார்த்தோம் அப்படின்னா லேட்ரல் பார்டர். ஸோ லேட்ரல் பார்டர் வந்து திக்கெஸ்ட்டாக இருக்கும். இது எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தோன்னா glenoid கேவிட்டி மேலே, லேட்ரல் பார்டருக்கு மேலே glenoid கேவிட்டி டு த இன்ஃபீரியர் ஆங்கிள் பிலோ, கீழே வந்து இன்ஃபீரியர் ஆங்கிள் அது வரைக்கும் ரன் ஆகும். ஸோ இப்போது லேட்ரல் ஆங்கிள் அதாவது glenoid ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோன்னா திஸ் இஸ் த லேட்ரல் ஆங்கிள் and it is larger one and it has a glenoid cavity. So this is the glenoid cavity. So next வந்து இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா surface வந்து this is the dorsal surface. So this is the back of the scapula. Okay, so it's convex and it has a triangular spine that divides the surface into two: supraspinous fossa, infraspinous fossa. So this is the infraspinous fossa. இது வந்து சுப்ராஸ்பைனஸ் ஃபோசா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ கோஸ்டல் சர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ திஸ் இஸ் த கோஸ்டல் சர்ஃபேஸ். இது வந்து ஃப்ரண்ட். ஓகே, இது வந்து இதுக்கு இன்னொரு பேர் வந்து சப்ஸ்கேப்புலர் ஃபோசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் கான்கேவ். ஓகே, ஸோ லேட்ரல் பார்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் லேட்ரல் பார்டர். லேட்ரல் பார்டர் எங்கேருந்து வரும்னா ஸோ இந்த glenoid கேவிட்டி, இந்த glenoid கேவிட்டியிலேருந்து கீழே இன்ஃபீரியர் ஆங்கிள். ஸோ இதுதான் இன்ஃபீரியர் ஆங்கிள். ஸோ இந்த இன்ஃபீரியர் ஆங்கிள் வரைக்கும் இது ஃபுல்லாகவே வந்து லேட்ரல் பார்டர் தான். ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபீச்சர்ஸில் வந்து 4 சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது. அதாவது சர்ஃபேஸ், பார்டர், ஆங்கிள்ஸ், ப்ராசஸ். ஸோ சர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2 சர்ஃபேஸ், காஸ்டல் அண்ட் டார்சல். ஓகே, காஸ்டல் சர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து சப்ஸ்கேப்புலர் ஃபோசா. ஸோ இது வந்து கான்கேவாக இருக்குது, மீடியலி ஃபார்வர்ட், 3 longitudinal ridges இருக்குது. Part of the bone is rod-like and acts as a lever for the action of the serratus anterior overhead abduction of the arm. So serratus anterior அப்படின்றது வந்து ஒரு மசில். ஓகே, so this is the costal surface. This is the costal surface. இதுதான் costal surface. இது வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கேப்புலா. ஸோ இது வந்து கான்கேவாக இருக்குது, மீடியலி அண்ட் ஃபார்வர்டு. இதில் 3 லாங்கிடியூட்னல் ரிட்ஜஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் இந்த 3 லாங்கிடியூட்னல் ரிட்ஜஸ். ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து சப்ஸ்கேப்புலர் ஃபோசா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ. ஸோ இங்கே வந்து செரட்டஸ் ஆன்டீரியர் மசில் வந்து 2 ரெஸ்ட் ஆகும். ஸோ இந்த இதோட ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கை தூக்கும்போது இந்த செரட்டஸ் ஆன்டீரியர் மசிலுக்கு வந்து ஒரு லீவர் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டார்சல் சர்ஃபேஸ் வந்து அட்டாச்மெண்ட் டு த ஸ்பைன் ஆஃப் த ஸ்கேப்புலா இருக்கும். அந்த ஸ்கேப்புலா வந்து சர்ஃபேஸை வந்து ரெண்டாக பிரிக்கும்: சுப்ராஸ்பைனஸ் ஃபோசா அண்ட் இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோசா.
ஸோ இந்த ரெண்டுமே வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கும்னு பார்த்தோம்னா ஸ்பைனோக்ளீனாய்ட் நாட்ச் அப்படின்ற ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருக்கும். இது எங்கே இருக்குது, அது வந்து லேட்டரல் டு த ரூட் ஆஃப் த ஸ்பைன். ஓகே, இந்த இமேஜில் பார்த்தோம்னா ஸோ திஸ் இஸ் த டார்சல் சர்ஃபேஸில் பேக் ஆஃப் த போன். ஓகே, இதில் வந்து ஒரு ஸ்பைன் ஆஃப் ஸ்கேப்புலா இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்பைன் ஆஃப் த ஸ்கேப்புலா. இது வந்து சர்ஃபேஸை வந்து ரெண்டாக பிரிக்குது. ஸோ திஸ் இஸ் த supraspinous fossa and this is the infraspinous fossa. ஸோ இதில் வந்து ஸ்பைன் ஆஃப் த ஃபோஸா, திஸ் இஸ் த ஸ்பைன் ஆஃப் த ஃபோஸா. ஸோ இது எங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்பீனோக்ளீனாய்ட் நாட்ச். ஓகே, அது எங்கே சிச்சுவேட் ஆகிருக்குன்னா லேட்ரல் ரூட் டு த ஸ்பைன். ஓகே, இப்போ ரெண்டாவது ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பார்டர்ஸில் வந்து 3 சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது, சுப்பீரியர், லேட்ரல் அண்ட் மீடியல். ஓகே, ஸோ சுப்பீரியர் பார்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஷார்ட்டஸ்ட் and near the root of the coracoid process. எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா சுப்ராஸ்கேப்புலர் நாட்ச்சில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லேட்ரல் பார்டர், திஸ் இஸ் த திக் அப்பர் எண்ட் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா இன்ட்ராக்ளீனாய்ட் டியூபர்கிள் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மீடியல் பார்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து தின், எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் சுப்பீரியர் ஆங்கிள் டு தி இன்ஃபீரியர் ஆங்கிள். ஓகே, superior border, so this is the superior border, so this one is the superior border. See, very shortest border. and எங்கே எது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா coracoid process. so this is the coracoid process ப்ரெசென்ட் ஆகிருக்கு. suprascapular notch. லேட்ரல் பார்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இது லேட்ரல் பார்டர் வந்து திக் பார்டர். அப்பர் எண்டில் வந்து ஒரு இன்ஃப்ராக்ளீனாய்ட் டியூபர்கிள் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டியூபர்கிள். மீடியல் பார்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ திஸ் இஸ் த மீடியல் பார்டர். ஸோ திஸ் இஸ் த மீடியல் பார்டர். எங்கேருந்து எங்கே வரும்னு பார்த்தோம்னா சுப்பீரியர் ஆங்கிள் டு தி இன்ஃபீரியர் ஆங்கிள். ஸோ திஸ் இஸ் த சுப்பீரியர் ஆங்கிள் அண்ட் திஸ் இஸ் த இன்ஃபீரியர் ஆங்கிள். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆங்கிள்ஸில் வந்து 3 இருக்குது, சுப்பீரியர், இன்ஃபீரியர், லேட்ரல், க்ளீனாய்டு. ஸோ சுப்பீரியர் ஆங்கிள் வந்து கவர்ட் பை த ட்ரெபீசியஸ் அப்படின்றது ஒரு மசில். ஓகே, ஸோ இன்ஃபீரியர் ஆங்கிள் இஸ் கவர்ட் பை லாட்டிஸ்மஸ் டார்சை என்றது ஒரு மசில். moves forward round the chest when the arm is abducted. Lateral or glenoid, இது வந்து broad-ஆ இருக்கும் and it has a glenoid cavity or fossa. So supraglenoid tubercle present above the glenoid cavity. So இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா so this is the superior angle, it is covered by trapezius muscle. This is the inferior angle is covered by the latissimus dorsi. அண்ட் அது வந்து ஃபார்வர்டாக மூவ் ஆகும் when the arm is abducted. ஆர்ம் தூக்கும்போது ஆர்ம் வந்து கொஞ்சம் ஒர்க் கொடுக்கும்போது இந்த இன்டீரியர் ஆங்கிள் வந்து ஃபார்வர்டாக மூவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த லேட்ரல் ஆங்கிளில் வந்து ஒரு க்ளீனாய்ட் கேவிட்டி இருக்குது. இதில் வந்து அபவ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சுப்ராக்ளீனாய்ட் டியூபர்கிள் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த சுப்ராக்ளீனாய்ட் டியூபர்கிள். ஓகே, ப்ராசஸில் பார்த்தோம்னா 3 ப்ராசஸ் இருக்குது, ஸ்பைனஸ், அக்ரோமியன், கொரக்காய்ட். ஓகே, ஸோ த ஸ்பைனஸ் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ட்ரையாங்குலர் பிளேட் ஆஃப் போன் வித் 3 பார்டர்ஸ் 2 சர்ஃபேஸஸ் இருக்கும். ஓகே, இந்த பிளேட் வந்து டார்சல் சர்ஃபேஸில் இருக்குது. இந்த டார்சல் சர்ஃபேஸை வந்து இந்த பிளேட் வந்து ரெண்டாக பிரிக்குது, சுப்ராஸ்பைனஸ் ஃபோஸா, இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோஸா. ஸோ போஸ்டீரியர் பார்டரில் வந்து ஒரு க்ரஸ்ட் ஆஃப் த ஸ்பைன் இருக்குது. அந்த க்ரஸ்ட் ஆஃப் த ஸ்பைனில் வந்து அப்பர் லிப் அண்ட் லோவர் லிப் ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டார்சல் சர்ஃபேஸ் பேக் ஆஃப் த போன். ஸோ இதுதான் வந்து ஸ்பைனஸ் ப்ராசஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்பைனஸ் ப்ராசஸ். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தியா ஸ்பைனஸ் ப்ராசஸ். ஸோ இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ் வந்து ட்ரையாங்குலராக இருக்குது. ஸோ ட்ரையாங்குலராக மிடில் இருக்கிறனால இது வந்து சர்ஃபேஸை ரெண்டாக பிரிக்குது, சுப்ராஸ்பைனஸ் ஃபோஸா, இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோஸா. அண்ட் இந்த க்ரஸ்ட் இருக்குது இல்லையா, ஸோ போஸ்டீரியர் பார்டரில் திஸ் இஸ் ஆன்டீரியர் பார்டர் அண்ட் திஸ் இஸ் போஸ்டீரியர் பார்டர். ஸோ போஸ்டீரியர் பார்டரில் வந்து ஒரு க்ரஸ்ட் இருக்குது, அந்த க்ரஸ்ட்டில் வந்து ஒரு அப்பர் லிப் அண்ட் லோவர் லிப் 2 இடம் இருக்குது. அக்ரோமியன் ப்ராசஸ், இதில் வந்து 2 பார்டர்ஸ் இருக்குது, மீடியல் அண்ட் லேட்ரல், 2 சர்ஃபேஸஸ் இருக்குது, சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர். அண்ட் இட் ஹாஸ் ஃபேசட் ஃபார் கிளாவிக்கல். ஃபேசட்னா ஒரு ஜாயிண்ட் ஆகிற ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ கிளாவிக்கல் அப்படின்ற ஒரு போன் வந்து ஜாயிண்ட் ஆகிற ஒரு ஃபேசட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் த அக்ரோமியன் ப்ராசஸ். இந்த பிக்சரில் கிளியராக தெரியும். So this is the acromion process. So it has a medial border, 2 borders here, medial and lateral. Medial border, lateral border, and as a articulation facet for a clavicle. So இங்கே வந்து clavicle வந்து joined ஆகும். See, clavicle வந்து joined ஆகும்.
ஸோ அந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கொரக்காய்ட் ப்ராசஸ். ஸோ கொரக்காய்ட் ப்ராசஸ் வந்து க்ரோஸ் பீக் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் டைரக்டட் ஃபார்வர்ட்ஸ் அண்ட் ஸ்லைட்லி லேட்டர் பெண்ட் அண்ட் ஃபிங்கர் லைக் atavistic type of epiphysis. So this is the coracoid process. ஓகே, ஒரு பெண்ட் ஆகி ஒரு ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணுற ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்குது, க்ரோவோட மூக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட்டவெஸ்டிக் டைப் ஆஃப் எபிஃபைசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அட்டவெஸ்டிக் அப்படின்னா ஒரு இண்டிபெண்ட் போன், ஒரு போன் வந்து அதர் அனிமல்ஸில் இண்டிபெண்ட்டாக இருக்கும், பட் ஹியூமன்ஸ் அது வந்து ஃபியூஸாக இருக்கும். அட் தட் டைப் ஆஃப் எபிஃபைசஸ் இஸ் கால்ட் அட்டவெஸ்டிக் எபிஃபைஸ். அட்டாச்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா 23 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மசில்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கேப்புலரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிபெனேட் மீடியல் 2/3 அரைஸ் ஆகுது. எங்கேருந்துன்னா சப்ஸ்கேப்புலர் ஃபோர்ஸாலேருந்து அரைஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த சப்ஸ்கேப்புலரிஸ் மசில். ஸோ திஸ் இஸ் த சப்ஸ்கேப்புலர் ஃபோர்ஸா. ஓகே, த நெக்ஸ்ட் மசில் இஸ் த சுப்ராஸ்பைனேட்டஸ் மசில். இது எங்கேருந்து அரைஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா மீடியல் 2/3 ஆஃப் த சுப்ராஸ்பைனேட்டஸ் ஃபோர்ஸா இன்க்ளூடிங் த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பைன். ஸோ சுப்ராஸ்பைனேட்டஸ் கீழே இருக்கிற அந்த இமேஜில் இருக்குது. சுப்ராஸ்பைனஸ் ஃபோர்ஸாலேருந்து ப்ளஸ் இன்க்ளூடிங் த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பைனோட அப்பர் சர்ஃபேஸும் இன்க்ளூட் ஆகுது. ஸோ தேர்ட் மசில் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ். இது வந்து சுப்ராஸ்பைனேட்டஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். எங்கேருந்து அரைஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோர்ஸா ப்ளஸ் லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பைன். இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோர்ஸா அந்த லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பைனும் இன்க்ளூட் ஆகுது. ஃபோர்த் மசில் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்டாய்ட் வந்து மல்டிபெனேட் அரைசஸ் ஃப்ரம் லோவர் பார்டர் ஆஃப் த ஸ்பைன் இன்க்ளூடிங் லேட்டரல் பார்டர் ஆஃப் த அக்ரோமியம். ஸோ திஸ் இஸ் த டெல்டாய்ட். ஸோ இங்கேருந்து டெல்டாய்ட் மசில் அரைஸ் ஆகுது. ஓகே, ஃபிஃப்த் மசில் இஸ் த ட்ரெபீசியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அரைஸ் ஆகல, இன்சர்ட் ஆகுது. எங்கே இன்சர்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அப்பர் பார்டர் ஆஃப் த crest of the spine including medial border of the acromion process. Okay, so here கீழே இருக்கிற இந்த இமேஜஸில் ட்ரெபீசியஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருந்து இவ்வளோ தூரத்துக்கு ட்ரெபீசியஸ் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்களே அதுதான் ட்ரெபீசியஸ் மசில். சிக்ஸ்த் மசில் அப்படின்னு பார்த்தோம்னா செரட்டஸ் ஆன்டீரியர் பார்த்தோம்னா இன்சர்ட்டட் அலாங் த மீடியல் பார்டர் ஆஃப் த கோஸ்டல் சர்ஃபேஸ். இதில் வந்து 8 டிஜிடேஷன்ஸ் இருக்குது. டிஜிடேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி. ஃபர்ஸ்ட் டிஜிடேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்பீரியர் ஆங்கிள் டு ரூட் ஆஃப் த ஸ்பைன். செகண்ட் டிஜிடேஷன் பார்த்தோம்னா மீடியல் பார்டர். அண்ட் ஃபிஃப்த் டிஜிடேஷன் பார்த்தோம்னா இன்டீரியர் ஆங்கிளில் இருக்குது. ஓகே, ஸோ செரட்டஸ் ஆன்டீரியர் மசில் இங்கே இருக்குது. ஸோ தி அலாங் தி மீடியல் பார்டர் ஆஃப் த கோஸ்டல் சர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் டிஜிடேஷன், செகண்ட் அண்ட் தேர்ட் டிஜிடேஷன், and 4th to 8th digitation along the medial border of the coastal surface. Okay, so 7th muscle அப்படின்னு பார்த்தோம்னா biceps brachii வந்து long head and small head and 2 head இருக்கு. ஓகே, லாங் ஹெட் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கேருந்து அரைஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா சுப்ராக்ளினாய்ட் ப்ராசஸ்லேருந்து அரைஸ் ஆகுது. ஸ்மால் ஹெட் அப்படின்னு பார்த்தோம்னா லேட்டரல் பார்ட் ஆஃப் டிப் ஆஃப் த கொரக்காய்ட் ப்ராசஸ்லேருந்து அரைஸ் ஆகுது. ஸோ இங்கே இந்த கோஸ்டல் சர்ஃபேஸு இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது biceps brachii. இதுதான் biceps brachii. This is the long head of the biceps brachii and here is the supraglenoid process. இது வந்து கொரக்காய்ட் ப்ராசஸில் ஷார்ட் ஹெட் ஆஃப் த biceps brachii இருக்குது. இந்த நெக்ஸ்ட் 8th மசில் இஸ் த கொரக்கோபிரேக்கியாலிஸ். இங்கே எங்கேருந்து அரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மீடியல் பார்ட் ஆஃப் த கொரக்காய்டு ப்ராசஸ். ஸோ இங்கே தான் அரைஸ் ஆகுது. ஸோ 9th மசில் இஸ் த பெக்டோராலிஸ் மைனர். இது எங்கே இன்சர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மீடியல் பார்டர் இன்க்ளூடிங் த சுப்பீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த கொரக்காய்டு ப்ராசஸ். பெக்டோராலிஸ் மைனர் இங்கே இருக்குது. medial border and upper surface of the coracoid process. 10th muscle is the triceps brachii. triceps brachii long head இருக்குது. அது எங்கேருந்து அரைஸ் ஆகும் பார்த்தோம்னா infraglenoid tubercle. ஓகே, ஸோ infraglenoid tubercle இங்கே இருக்குது. இங்கேருந்து லாங் ஹெட் ஆஃப் த triceps brachii muscle அரைஸ் ஆகுது.
ஓகே. 11th மசில் அப்படின்னு பார்த்தோன்னா டீரிஸ் மைனர். டீரிஸ் மைனர் வந்து இமேஜஸில் கொடுக்கல, பட் எங்கே இருந்து அரைஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா டூ ஸ்லிப் அப்பர் 2/3 ஆஃப் த rough slip on the dorsal surface along the lateral border, circumflex scapula with between these shape. 12th muscle அப்படின்னு பார்த்தோன்னா டீரிஸ் மேஜர். டீரிஸ் மேஜர் எங்கேருந்து அரைஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா lower 1/3 of the rough slip on the dorsal strip of lateral border. டீரிஸ் மேஜர் எங்கே இருக்குது? ஸோ எங்கே இருக்குது? லேட்டஸ்மஸ் டார்சை. லேட்டஸ்மஸ் டார்சை எங்கேருந்து அரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபீரியர் ஆங்கிள்லேருந்து இட் இஸ் அரைசிங். ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்மஸ் டார்சை. 14th மசில் அப்படின்னு பார்த்தோன்னா லிவேட்டர் ஸ்கேப்புலை. லிவேட்டர் ஸ்கேப்புலை வந்து எங்கே இன்சர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அலாங் த டார்சல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மீடியல் பார்டர் ஃப்ரம் த சுப்பீரியர் ஆங்கிள் அப் டு த ரூட் ஆஃப் த ஸ்பைன். ஸோ இங்கே இருக்குது லிவேட்டர் ஸ்கேப்புலை. ஸோ திஸ் இஸ் த லிவேட்டர் ஸ்கேப்புலை. 15th மசில் அப்படின்னு பார்த்தோன்னா ரோம்பாய்டு மைனர். ரோம்பாய்டு மைனர் அப்படின்னு பார்த்தோன்னா அது எங்கே இன்சர்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இன்டு த மீடியல் பார்டர் டார்சல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ரூட் ஆஃப் த ஸ்பைன். ஸோ ரோம்பாய்டு மைனர். ஸோ திஸ் இஸ் த ரோம்பாய்டு மைனர். 16th மசில் அப்படின்னு பார்த்தோன்னா ரோம்பாய்டு மேஜர். இன்சர்டட் இன்டு த மீடியல் பார்டர் டார்சல் ஆஸ்பெக்ட் பிட்வீன் த ரூட் ஆஃப் த ஸ்பைன் அஸ் த இன்ஃபீரியர் ஆங்கிள். ஸோ இன்ஃபீரியர் ஆங்கிள் இங்கே இருக்குது, ரூட் ஆஃப் த ஸ்பைன் இங்கே இருக்குது, அதுக்கு இன்பிட்வீனில் மீடியல் பார்டர் ஆஃப் த டார்சல் ஆஸ்பெக்டில் இங்கே வந்து ரொம்பாய்டு மேஜர் மசில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ரொம்பாய்டு மேஜர் மசில். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தோன்னா லிகமெண்ட்ஸ். லிகமெண்ட்ஸில் வந்து ஓமோஹையர் லிகமெண்ட் வந்து அரைஸ் ஃப்ரம் அப்பர் பார்டர் டு த சுப்ராஸ்கேப்புலர் நாட்ச். ஓமோஹையாய்டு மசில். ஸோ இங்கே இருக்குது. இது வந்து சுப்பீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த scapula. Okay. So glenoidal laborum, major margin of the glenoid cavity attach ஆயிருக்கு. ஸோ இது glenoid laborum வந்து இந்த இதில் காட்டலை, பட் இட்ஸ் attached to the glenoid cavity. The third ligament is the coracoacromial ligament. It has lateral border of coracoid process, medial side of the tip of the acromial process வந்து attach ஆயிருக்கு. ஸோ coracoacromial ligament. So here is the ligament. So it is attached to the lateral border of the coracoid process and tip of the medial side of the tip of the acromial process. So next is the coracohumeral ligament. So it is in the root of the coracoid process. So here is the coracohumeral ligament. So it's attached in the tip of the coracoid process. So fifth one is the coracoclavicular ligament. So it is attached in the coracoid process and ரெண்டு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ட்ரெபீஷியஸ், இன்னொன்று வந்து கொனாய்டல். அதில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். coracoclavicular ligament, conoid and trapezoid parts. So two attachments of coracoclavicular ligament. And the transverse ligament. Transverse ligament அப்படின்னு பார்த்தோன்னா bridges across the suprascapular notch and converts it into the foramen, which transmits to the suprascapular nerve. Suprascapular vessels lie above the ligament. And next one is the spinoglenoid ligament. May bridge the spinoglenoid notch. Subscapular vessels and nerves present deep in the root. So in the இமேஜஸில் வந்து ஸ்பைனோக்ளினாய்டு லிகமெண்ட் வந்து கொடுக்குறேன். ஜாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரோமியோக்ளாவிகுலர் ஜாயிண்ட் இருக்கும். மார்ஜின் ஆஃப் த ஃபேசிட் ஆன் த மீடியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த அக்ரோமியன் ப்ராசஸ் கிவ்ஸ் அட்டாச்மெண்ட் டு த capsule. So இங்கே இருக்கு capsule for the acromioclavicular joint. This is the capsule. Ossification. Next heading வந்து ossification. Scapula ossifies into 8 centers இருக்குது. அதில் வந்து primary center வந்து 1, secondary center வந்து 7 இருக்குது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு primary center அப்படின்னு பார்த்தோன்னா அது நியர் த glenoid cavity 8th weekல வந்து டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டரி சென்டர் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா மிடில் ஆஃப் த coracoid ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் இயரில் இது வந்து அரைவ் ஆகும் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பை த 15th இயர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா coracoid சென்டர் ரூட் ஆஃப் த coracoid ப்ராசஸில் 10th இயரில் அப்பியர் ஆகும் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பை த 16th to 18th இயரில் வந்து ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதர் சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2 acromion ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து லோவரில்
2/3 ஆஃப் மார்ஜின் ஆஃப் த glenoid கேவிட்டியில் இருக்குது. இன்னொன்று வந்து மீடியல் பார்டரில் இருக்குது அண்ட் அகைன் இன்னொன்று வந்து இன்ஃபீரியர் ஆங்கிளில் இருக்குது. அண்ட் இது எல்லாமே appears at the puberty and fuses by 25th year. All these things. Practically இது வந்து ரொம்ப important. Why? Because the acromion process has two centers. அந்த டூ சென்டர்ஸில் வந்து யுனைட் ஆகிறதுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இட் சீம்ஸ் அஸ் அ ஃப்ராக்சர் இன் ரேடியாலஜி. ரேடியாலஜியில் வந்து எக்ஸ்ரே எடுக்கும்போது இந்த அக்ரோமியன் ப்ராசஸ் கிட்ட ஃப்ராக்சராக இருக்கிற மாதிரி காட்டும். அந்த மாதிரி கேசஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்க அக்ரோமியன் ப்ராசஸையும் வந்து நம்ம சிமிலராக வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் வந்து ஃப்ராக்சர்ஸ் மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா ஓகே தென் இட் இஸ் அ ஃபெயிலியர் இன் யூனியன் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரிய வரும். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.